ஹாய் காய்ஸ், வெல்கம் டு 24th டெக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம போட போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் கொஞ்சமே வித்தியாசமான வீடியோ, கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம போட போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோதா பிரபலமான ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்கிங் கம்பெனி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வந்து ஜீரோதா வெர்சிட்டியில் ஒரு ஃப்ரீயான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு 9 மாடியூல்ஸ் இருக்குது. அந்த 9 மாடியூல்ஸையும் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நீட் டு இன்வெஸ்ட், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தரை நினச்சிக்குவோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 50,000 சம்பளம் பார்க்கறாரு. அந்த 50,000த்தில் மாதம் 30,000 செலவு பண்ணிகிட்ருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இப்போது நிறையா செலவுகள் இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி செலவு பண்ணிகிட்ருக்காரு. அதை விடுங்க, அந்த மாதத்தில் 20,000 சேவ் பண்ணுறாரு ஒரு மாதத்துக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கை சிம்பிளாக போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவரோட பர்சனல் இன்கம் டேக்ஸ், இந்த இன்கம் டேக்ஸை வந்து நம்ம எடுத்துடுறோம். ஜஸ்ட் அந்த 20,000 வச்சு மட்டும் ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட சேலரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10% தர்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரோட காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது அவர் வாழ்கிறதுக்கான தேவை வந்து ஒரு வருஷத்துக்கு 8% அதிகமாகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அவர் வந்து 30 இயர்ஸில் வந்து ஒரு வேலைக்கு போய் சேர்றாரு. அப்போ வந்து அவர் 50 இயர்ஸில் வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவார்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கான கால அளவு பார்த்திங்கன்னா 20 வருஷமே இருக்குது. அந்த 20 வருஷத்தில் அவர் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலன்னு நம்ம வச்சுக்குவோம். இன்வெஸ்ட் பண்ணல, அவர் எதுவுமே பண்ணலை, ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமில் போடல, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணல, எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவர் 50 வயசாகி ரிட்டையர்ட் ஆகி இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ கையில் காசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 crores இருக்கும். இந்த ஒரு சீட் இருக்குது, தெளிவாகவே அதில் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அந்த கால்குலேஷன் அவருக்கு போட வேண்டிய கால்குலேஷனெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஜீரோதாவே போட்டு வச்சுருக்காங்க. அந்த சீட்டையும் நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், தெரியும். இப்போ 1.7 crores வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.8 crores வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் அவர் வாழ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 இயர்ஸ் தான் வாழ முடியும். அந்த 8 இயர்ஸுக்கு அப்புறம் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா 50,000ங்கிறது ஒரு நல்ல சேலரி தான். அந்த 50,000 வாங்கிட்டு இருந்த மெம்பர் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்? 58 வருஷத்துக்கு அப்புறம் அவரால் வேலைகளும் செய்ய முடியாது. இந்த 1.7 crores அவருக்கு எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட பேசிக்கான ஆசைகளை அவர் நிராகரிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த 1.7 crores வந்திருக்கும். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து ஒரு நல்ல கார் வாங்காமல் இருந்திருக்கலாம். அதாவது அந்த 30,000 எக்ஸ்பென்ஸை மட்டும் விட்டுட்டு இந்த 20,000 ரொம்ப பத்திரமா சேமிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த 1.7 crores வந்திருக்கும். இதே அவர் ஒரு வீடு வாங்கியிருந்தாலோ இல்லை கார் ஏதோ ஒன்று வாங்கியிருந்திருந்தாருன்னா அவருக்கு அதுவும் இருந்திருக்காது. இப்போ வீடு காரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குறப்ப தான் ரேட் ஓவராக இருக்கும். பட் விற்கிறப்ப காரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிரும். பட் அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியாது. வீடு வந்து வேறு, நீங்கள் வந்து லேண்டோட வாங்கினீங்கன்னா அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு மெம்பர் அதே 50,000 சேலரி வாங்குறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10% வருஷத்துக்கு ஹைக்கு, அதே சமயத்தில் 8% அவரோட எக்ஸ்பென்ஸும் வருஷம் அதிகமாகுது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் தர்ற மாதிரியான ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது வந்து ஃபிக்ஸ்டு இன்கமாக இருக்கலாம், இல்லை ஈக்விட்டி, கமாடிட்டி, அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த 20 இயர்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.2 கோடிகள் கையில் இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான், அவரோட எந்த எக்ஸ்ட்ராவான ஆசைகளையும் பூர்த்தி செஞ்சுக்காமல் ஜஸ்ட்டு சம்பாரித்து அவர் வாழ்கிறதுக்கு காசு வச்சுக்கிட்டு சேவ் பண்ணால் அவருக்கு இருக்க வேண்டிய காசு வந்து பார்த்திங்கன்னா 4.26 கோடிகள். அந்த 4.26 கோடி வந்து பார்த்திங்கன்னா 2.4% வந்து முன்னே இருந்த காசை விட அதிகம். முதல்ல பார்த்திங்கன்னா 1.7 crores இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 12% இன்கம் இருக்கனால, ஆனுவல் இன்கம் இருக்கிற ஒரு பிளானில் போட்டனால அவருக்கு வந்து இப்போ 4.6 கோடி கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 4.1 இப்போ 2 கோடிக்கு அவர் 8 வருஷம் நல்லா வாழ்ந்திருக்காரு அப்படின்னா இப்போ அவருக்கு 4.2 கோடி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60 to 70 இயர்ஸ் மட்டும் அதை வச்சு அவர் நல்லாவே வாழலாம்.
இதில் இந்த ஜீரோதாவில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஃபைனான்ஷியல் வெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா. அதே சமயத்தில் நம்ம வெல்த்தை இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் மட்டும் இல்லை, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிச்சஸ்ட் மேனாகவும் ஆயிருக்காங்க. சரி, எல்லாமே சொல்லிவிட்டேன். எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வகையாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு இன்கம். ஃபிக்ஸ்டு இன்கம் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. அது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 சொல்லிடுறேன். ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 4 என்னென்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது வந்து வேறு எதுவும் இல்லைங்க, இந்த பேங்க்கில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ரிவார்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மணியை எப்போ நீங்கள் பணத்தை வேலை வாங்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போது நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அப்போ தான் ரிவார்டு அதிகமாக கிடைக்கும். ஃபிக்ஸ்டு இன்கமில் பார்த்தீங்கன்னா ரிவார்டு அதிகமாக கிடைக்காது. பிகாஸ் நீங்கள் உங்கள் பணத்தை ரிஸ்க்கும் அதிகமாக எடுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சில கம்பெனிஸ் வந்து பேங்க்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, வருஷத்துக்கு 7% இன்க்ரிமெண்ட்டு, இல்லை சில இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு இவ்வளோ இருக்கும். மேக்ஸிமம் மாதத்துக்கெல்லாம் இருக்காது. ஒரு குவார்ட்டர் இயரில் இவ்வளோ இருக்கும், ஹாஃப் இயரில் இவ்வளோ இருக்கும், இவ்வளோ இவ்வளோ % இன்க்ரிமெண்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட், பேங்க்கில் ஆஃபர் பண்ண ஃபிக்ஸ்ட் டெபாசிட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃபிக்ஸ்டு இன்கம்ஸ். அடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற விதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ்ங்க. ஈக்விட்டிஸ்ங்கிற வேர்டு வந்து சில பேர்த்துக்கு என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். பட் அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வேர்டு வந்து கொஞ்சம் கேட்சியாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஈக்விட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸில் வந்து நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணுறது தான் ஈக்விட்டிஸில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் தான் ஈக்விட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சின்னு சொல்லப்படுற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் என்எஸ்சின்னு சொல்லப்படுற நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ரெண்டுலேயுமே தனித்தனியாக சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு மாடியூல்ஸும் முடிக்க பார்ப்போம். நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு நல்ல கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ரிட்டர்னாக 14 to 15% சிஏஜிஆர் கொடுக்குது. சிஏஜிஆர் அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசமாக தோணலாம். அது ஒன்றும் இல்லைங்க, காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட், இதை தான் அப்படி சொல்கிறாங்க. கடைசி 5 வருஷமாகவே 14 to 15% ஆனுவல் இன்கம் தந்துக்கிட்டு இருக்குது அதிகமாகவே. இன்னும் சில ரொம்ப நல்ல கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 20% சிஏஜிஆர் எல்லாம் கொடுத்துட்ருக்கு. பட் நீங்கள் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்கள் கேபிட்டலுக்கு கேரண்டி கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் எல்லாம் பண்ணி தான் நீங்கள் இந்த ஈக்விட்டிஸ் மார்க்கெட்டில் போடணும். அதே சமயத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்டும் அதில் அதிகமாக கிடைக்கும். ஈக்விட்டிஸில் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆனுவல் இன்கம் வந்து 1 lakh மேலே இருந்தால் 10% டேக்ஸ் கட்டினா போதும். மற்ற எந்த மோடை விட ஈக்விட்டிஸில் தான் டேக்ஸும் கம்மி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்மள எல்லாத்துக்குமே தெரிஞ்சதாங்க ரியல் எஸ்டேட். இதை பற்றி நான் உங்களுக்கு பெருசாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரியல் எஸ்டேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா, நான் சும்மா பேசிக்காக சொல்கிறேன். லேண்ட்ஸை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ, அது லேண்ட்ஸை விற்கிறது, வாங்குறது, இது எல்லாமே ரியல் எஸ்டேட்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து கமாடிட்டி. இந்த வேர்டும் பார்த்திங்கன்னா, நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது கமாடிட்டினா என்னென்னு உங்களுக்கு தெரிலனா நீங்கள் நினச்சி பார்க்கலாம். இதுவே ஒரு கேட்சியான வேர்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரீசியஸ் மெட்டல்ஸ், விலை உயர்ந்த பொருட்கள் இதுலையெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தாங்க கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமாடிட்டிஸை பற்றியும் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியர்கள் முதல்ல பிடிச்ச இந்த ப்ரீசியஸ் மெட்டல்ஸான கோல்டு, டைமண்டு, தங்கம், வைரம் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வாங்கி வீட்டில் வச்சுக்குவோம், திரும்பி விற்போம், என்னென்னமோ பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு ஈக்விட்டிஸில் சொல்லியிருப்பேன், இல்லை ஃபிக்ஸ்டு இன்கமில் சொல்லியிருப்பேன். அந்த ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து வருஷத்துக்கு 4% இன்கம் கிடைக்கும். அடுத்து ஈக்விட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா 14% கிடைக்கும். அந்த மாதிரி கமாடிட்டிஸில் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் 20 yearsல உங்களுக்கு சிஏஜிஆர் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கமாடிட்டிஸில் 8% கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்க்கலாம், அந்த மாதத்துக்கு ஸ்டார்டிங்கில் 50,000 வாங்கிட்டு இருந்த நபர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமில் ஆவரேஜாக வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, அவருக்கு கடைசியில் ரிட்டையர்ட் ஆகும்போது கையில் கிடைக்கிற காசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.3 கோடிகள். அது இல்லாமல் ஒரு 5% சிஏஜிஆர் தர்ற ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு கிடைக்கிறது வந்து 5.4 crores, அதாவது 5.4 கோடிகள். ஒருவேளை அவர் வந்து இந்த மாதிரி ப்ரீசியஸ் கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, அதாவது இந்த கோல்டு, வைரம், தங்கம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுருந்தாருன்னா அவருக்கு கடைசியில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3.9 கோடிகள், 3.09 கோடிகள் வந்து அவருக்கு கிடைக்கும். பட் ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான்
இந்த லெசனில் எப்படி இருக்கோ அது மாதிரி உங்களுக்கு நான் கரெக்டாக டீச் பண்ணுறேன். இது நான் டீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் வந்து இந்த ஜீரோதா வெரிசிட்டியோட ஃப்ரீ கோர்ஸ் தாங்க. இவங்க வந்து ஃப்ரீ கோர்ஸ் தர்றாங்க ஆன்லைனில். அதை வந்து படித்தா அது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்குது. நான் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா வருடங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஊறி இருந்தவங்க. இந்த மாடியூல்ஸை க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் தான் இந்த மாடியூல்ஸை க்ரியேட் பண்ணாங்க. அதை நான் உங்களுக்கு வந்து படித்து தெளிவாக அப்ளை பண்ணுறேன். இப்போ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈக்விட்டிஸ்னால் எடுத்ததையும் உங்கள் இருக்கிற எல்லா காசையும் கொண்டு வந்து ஈக்விட்டிஸில் இது பண்ணிட மாட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டீங்க, இல்லை கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டீங்க. அதுக்குன்னு ஒரு ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷோலாம் நிறையா இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல போகணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் 100% இருக்குன்னா 80% வந்து ஃபிக்ஸ்டு இன்கமில் இது பண்ணுவீங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் இல்லை. ஒரு 10% வந்து ஈக்விட்டியில் பண்ணுவீங்க. ஈக்விட்டிஸில் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது, பட் நீங்கள் 10% தான் பண்ணுறீங்க. பட் அதுக்கான ரிட்டர்ன்ஸும் இருக்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா. அடுத்து இன்னொரு 10% வந்து ப்ரீசியஸ் மெட்டல்ஸில் போடுறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பைன் இன்கம் வந்து கொஞ்சம் நிறையாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜீரோதா வெரிசிட்டின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறதையும் நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ரீட் பண்ணிங்கன்னா அது சும்மா ஒரு குவிஸ் டெஸ்ட்டெல்லாம் வைக்கும். பிகினர் லெவல் குவிஸ், இன்டர்மீடியட், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் குவிஸ் கனெக்ட் பண்ணும். அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கலாம். நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிகினர் லெவல்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதும், நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்ப பிகினர் லெவலில் நீங்கள் இது மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னன்னே தெரியாமல் இருந்தீங்கன்னா கூட இவங்க கொடுத்துருக்க பிகினர் லெவல்லேருந்து நம்ம சொல்லும்போது ரொம்பவே நல்லா புரியும். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்ஸ், ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ஸ், IPO மார்க்கெட்ஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ நான் சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். ஓகே கைஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பாய் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே.